அமெரிக்காவினுடைய 6th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். வாவ், கேட்குறதுக்கே நல்லா இருக்கேப்பா. இந்த 6th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லும்போது அதை யார் வடிவமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுல. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், கிட்டத்தட்ட 5 வருஷம் நாங்கள் இதுக்காக உழைச்சிருக்கோம், 5 வருஷம் இதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான விமானம் இல்லவே இல்லை, எந்த நாட்டிலையும் இந்த விமானத்தில் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி இல்லை. இது எல்லாம் சேர்த்து தான் இந்த ஸ்டெல்த் விமானத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதுக்கான ப்ரோட்டோடைப்பை உருவாக்கி பறக்க விட்டுட்டோம். இதெல்லாம் சரி சார், இந்த ஸ்டெல்த் விமானத்தை, இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை யார் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அமெரிக்கா சொன்ன பதில் தான் எல்லாரையுமே அரள வச்சிருக்கு. வேறு யாருமே கிடையாது, போயிங் நிறுவனம். ஏங்க, இந்த நாசா விஞ்ஞானி ஸ்டார்லைனர் போயிங், அந்த போயிங்கில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள், போயிங் விமானங்கள் எல்லாமே தரையிறக்கப்படுகின்றன. அந்த போயிங் நிறுவனங்களா அப்படின்னு கேட்டால் அதே போயிங் நிறுவனங்கள் தான். இது சரியா இல்லையே, ஒருவேளை இது எதிரிகளுக்கு ஆப்பா, இல்லை இந்த போயிங் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கே ஆப்பா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் உருவாகி வருகிறது. ஸோ அமெரிக்காவினுடைய 6th ஜென் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். அதை F-47 அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ F-47 எப்படி உருவாக போகிறது, அப்படி உருவாகக்கூடிய இந்த விமானம் எந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சீக்கிரமாக பதில் நமக்கு கிடைச்சிடும். அதையும் தாண்டி ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது நிறைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுலாம் உருவாகிறதுக்கு ஏகப்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசியாக பார்த்தா சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவானது phase 1, phase 2, phase 3 அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸாக ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் 42 தினங்கள், கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து 40 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. 1800லேருந்து 2000 பாலஸ்தீனியர்கள் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடந்த போது அடுத்த ஹாஸ்டேஜஸை எல்லாரையும் ஒன்றா ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்க, ஹமாஸ் சொல்கிறாங்க முடியாது, phase 2 எப்படி நம்ம ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேல் சீஸ்ஃபயரை நீ வயலேட் பண்ணிட்ட, நாங்கள் சொல்கிற மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு நீ வரமாட்டுக்க அப்படின்னு சொல்லி சீஸ்ஃபயர் வயலேஷன் ரெடியாகி ஹமாஸ் பக்கமாக தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. 2 தினங்கள் 3 தினங்கள் ஹமாஸ் காசா பகுதியில் ஏற்படுத்தின இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே சுமார் 600 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட மனிதர்கள் கனவுகளுடனும் அவங்க கனவு திரும்ப வந்துருச்சு, நம்ம நாட்டுக்கே போகிறோம், நம்ம இடத்துக்கே போகிறோம், அங்கே வீடு இல்லாட்டியும் பரவாயில்லை, அங்கே பல விஷயங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, அங்கே போய் நம்ம ஏதாவது வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில், கான்யூனிஸ் பகுதியிலிருந்தாக இருக்கட்டும், இல்லை காசாவினுடைய கீழ்ப்பகுதியாக இருக்கட்டும், இல்லாட்டி ராஃபா கிராசிங் பகுதியிலிருந்தாக இருக்கட்டும், எல்லா இடங்களில் இருந்த மக்கள் அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிய பிறகு இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலை யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினோடனே ஹமாஸும் வேறு வழியே இல்லாமல் 3 தினங்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு குட்டி ரக தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க, ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணு, அப்படி இல்லைனா நாங்கள் காசாவை அனெக்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ காசாவை அனெக்ஸ் பண்ணிடும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு சொந்தமாக அந்த காசா நிலப்பரப்பை அவங்க அறிவித்து விடுவார்கள். அதன் பிறகு அங்கே இஸ்ரேலினுடைய சட்டத்திட்டங்களும் இஸ்ரேலினுடைய மொழியும் இஸ்ரேலினுடைய மதமும் அங்கே பரவ ஆரம்பிக்கும். இஸ்ரேல் மொழி, அங்கே இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பாடப்புத்தகமாக இருக்க வேண்டும். காசா மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு, இப்போ பாலஸ்தீனியர்கள் அங்கே இருந்தாங்க, பாலஸ்தீனிய நாடு இருந்துச்சு, அப்போ பாலஸ்தீனியர்களுக்கு இனி இருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே அங்கே அப்புறப்படுத்தப்படும். இது எல்லாமே நடக்கும். அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? ஹமாஸ் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ரொம்ப முக்கியமான கோரிக்கையை இஸ்ரேல் கேட்டிருக்காங்க. இதற்கு அமெரிக்கா பின்துணையாக நிற்கிறார்கள். இஸ்ரேல் கேட்கறதுக்கெலாம் சீக்கிரம் செஞ்சு கொடுப்பா, இல்லாட்டி சரி வராது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லும்போது ஹமாஸ் என்ன செய்ய போகிறாங்க? பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ன செய்ய போகுது? பாலஸ்தீனியர்களுக்காக இங்கே கோஷம் போடும், இல்லை சண்டை செய்வோம் அப்படின்னு சொன்ன அரபுலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 48,000-49,000 அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எத்தனை மனிதர்களை காவு வாங்க காத்திருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம்? இப்படிங்கிற பல கேள்விகள். பட் எந்த கேள்விக்குமே விடை நமக்கு கிடைக்கல என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா இப்படி 3 பேருமே கன்ஃபைன்ஸ், நம்ம இந்த பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத கன்ஃபைன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்ஃபைன்ஸ் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா, சில பல கண்டிஷனுடன் சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கொள்வோம் பார்த்தீங்களா, ஓகே தயக்கமாக அப்படியே ஒத்துக்கொள்வோம்ல, அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு இந்த 3 நாடுகளுக்கு இடையே உருவாகி இருக்கிறது. I've dealt very well with both gentlemen and we have
I think we have the confines of a deal. I hope we have the confines of a deal. I'm doing it for two reasons. சீக்கிரமா இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெறும் போது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வலது கையாக இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாட்டி ஒரு கோஷம், ஒரு கலக குரல் அப்படிங்கிறது இப்போது இந்த டெஸ்லா நிறுவனத்துக்கிடையே வந்திருக்கான். இப்போ டெஸ்லா அப்படிங்கிறது அவங்களுடைய சேல்ஸில் எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவாக எலன் மஸ்க் அவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை இன்றும் பல இடங்களிலிருந்தும் குறிப்பாக பல ஊடகங்களும் பேச தொடங்கியிருக்கிறார்கள். இதே மாதிரி டெஸ்லா முன்னாடி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எலன் மஸ்க் அவர்கள் என்ன வச்சுருப்பார்? கண்டிப்பாக அந்த மனுஷன்ட்ட பிளான் ஏ இல்லைனாலும் பிளான் பி, சி, டிஇ அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை வச்சு எலன் மஸ்க் அவர்கள் டெஸ்லாவை தூக்கி எப்படி நிப்பாட்ட போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்துருச்சு. அது அமெரிக்கா தான் மீடியேட்டராக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன பேசுனீங்க அப்படிங்கிற கேள்விக்கு, இல்லை லேண்டை ஷேர் பண்ணுறது புரியலை, இடத்தை ஷேர் பண்ணுறது, உக்ரைனுடைய பூமி 25% இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை விட்டு கொடுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகளிலும் 3 நாடுகள் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ உண்மைதான். அப்போ ரஷ்யா 25% உக்ரைனுடைய இடத்தை எடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக மாறி வருகின்றன. ஐக்கியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஷ்யாவில் மறுபடியும் எங்களுடைய தொழிற்சாலைகளையும் எங்களுடைய சேல்ஸ் விண்டோவையும் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு அடுத்ததாக பல மேற்கத்திய நாடுகளுடைய கம்பெனிஸ் சீக்கிரமாக ரஷ்யாவை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை காண்பிக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் ரொம்ப நாளாக இந்த பெயர் அப்படிங்கிறது நம்ம வாயிலிருந்து வரல, மறுபடியும் அவர் பொலிட்டிக்கல் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சில ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. டேய் என்னப்பா இது, அவருக்கு மனுஷன் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதே அவருக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா பின்னாடி திரும்பி கை காண்பித்து கொண்டு இருப்பார், முன்னாடி திரும்பி ஹாய் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மனுஷனை மறுபடியும் பொலிட்டிக்கல் ரீஎன்ட்ரிலாம் சொல்லி பெருசுப்படுத்தாதீங்கப்பா, வேறு யாரையாவது நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய குரல். ஏன்னா அவர் அவ்வளோதான், அந்த வயசாகிடுச்சு பாருங்கள் ஜோ பைடன் அவர்களுக்கு. அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஜோ பைடன் அவர்களுக்கு பதிலாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் பல நபர்களுடைய கோரிக்கை. உக்ரைன் அம்பாசிடர், மோல்டோவாவினுடைய உக்ரைன் அம்பாசிடர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? மோல்டோவாவை நாங்கள் காப்போம், எங்களுடைய ஆயுதங்கள் வச்சு நாங்கள் மோல்டோவாவினுடைய பல பகுதிகளையும் காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே காத்துக்கொண்டால்தான் மோல்டோவா உங்களால் காப்பாற்ற முடியும். அப்போ மோல்டோவாவை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைன் சொல்கிறதுக்கான காரணம் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா. இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற பகுதி வழியாகத்தான் கண்டிப்பாக மோல்டோவாவுக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது ரஷ்யா. அப்போ இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதியில் ரஷ்யாவை விட்டு அந்த ரஷ்யாவை தூக்கி தூர போட்டாங்கன்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதியில் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு, மோல்டோவாவில் பெரிய கலகம் வராது அப்படின்னு சொல்லி மோல்டோவா அரசாங்கம் நம்புகிறது. அதை செயல்முறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு செலன்ஸ்கி அவர்கள். போக்ரோஸ் பகுதியில் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஜெனரல் ஸ்டாஃப் வந்து பார்த்ததாகவும் இது ஒரு ரேரான ஈவெண்ட் தான். ஸோ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். மேக்ரோன் அவர்கள் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அது எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிடையாது, அதுக்கு பின்னாடி வேறு பல அரசியல் இருக்குது. இதே மாதிரி நிறைய நாடுகள் நிறைய நபர்கள் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்கு தேவை ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய நாடகமோ இல்லாட்டி அவநம்பிக்கையோ எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், அப்படி இல்லைனா எங்கள் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ஒரு குரூப் வரணுமே தவிர சும்மா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிலப்பகுதியில் இன்னொரு இராணுவம் வந்து வேடிக்கை பார்ப்பது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அது வந்து மேக்ரோன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிளானுக்கு எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதே ஐநா சபை சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இந்த பிளானுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு உக்ரைனுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை ஃப்ரான்ஸ் போட்டுட்டாங்க. ஆனாலுமே ஃப்ரான்ஸினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்வதற்கு பின்னாடி மர்மங்கள் ஏதாவது இருக்கா என்பதற்கான விளக்கங்களையும் சில ஊடகங்கள் நாளைக்கு தருவாங்களா இருக்கலாம். பாரிஸில் வச்சு செலன்ஸ்கி அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள், உக்ரைனுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உக்ரைனுடைய செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதும் இல்லாட்டி உக்ரைனுடைய ரீபில்டிங் அடுத்ததாக போஸ்ட் வாருக்கு பிறகு அவங்கள ரீபில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது யார்? இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இல்லாட்டி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுலாம் உருவான பிறகு உக்ரைனுக்கு தேவையான வியாபாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த வியாபாரத்தை தடுப்பதற்கு ரஷ்யாவால் முடியுமா? இப்படிங்கிற பல கேள்விகளும் இருக்கின்றன. இன்றைக்கி ரஷ்யா இந்தியாவினுடைய உறவில் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஆயிலை இந்தியா பெரிய அளவு வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு அதில் வெற்றி அடைந்து விட்டது இந்தியா என்கிற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.